ஆனா இப்ப 2026 எலெக்ஷன். இன்னைக்கு எலெக்ஷன், இன்னைக்கு எல்லாருமே ஓட்டு போடுற நாள். ஆமாண்ணா. உங்களோட ஓட்டு யாருக்குங்கண்ணா? என்னோட ஓட்டாண்ணா யார் நல்லது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு போடலான்னு இருக்கிறேன். சரிங்கண்ணா. எந்த கட்சி நல்லது பண்றாங்க பண்ணலைங்கிறதால இத்தனை நாள் நிறைய பேர் கொடுத்தோம் பண்ணோம் எல்லாரும் ஆண்டாங்க. சரிங்களா, பல வருஷமா போட்டுட்டு தான் இருக்கோம். சரிங்கண்ணா. இந்த டைமும் போடுவோம். பட் யாருக்கு போடுவோங்கிறது எனக்கு பர்சனலாக என்ன தோணுதோ அது இன்னைக்கு போட்டுருவேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜனநாயக கடமை இன்னைக்கு நான் நிறைவேற்றிடுவேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஜனநாயக கடமையை முடிச்சுட்டு தாராளமாக மாடு வாங்குவாங்க. ஸ்டாக் இருக்கு. சரிங்களா, கண்டிப்பா உங்க மனசுக்கு யாருக்கு தோணுதோ இவங்க வந்தா இந்த நாட்டை காப்பாத்துவாங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு பார்த்து போடுங்க. மாற்றம் தேவைப்படுதானே? ஆனா மாற்றம் கண்டிப்பா தேவைப்படும். மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிறாங்கல்ல, அதனால இருந்தா நல்லது. சரிங்களா, அதனால கண்டிப்பா உங்க மனசுக்கு யாருக்கு தோணுதோ, நான் இவங்களுக்கு தான் போடுங்கன்னு சொல்ல மாட்டோம். பட் உங்க மனசுக்கு யாருக்கு தோணுதோ அவங்களுக்கு போட்டு நீங்க தாராளமா ஒரு சிஎம்மா செலக்ட் பண்ணலாம். ஓகேண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நம்ம ஃபார்ம் பேரு, நம்ம ஃபார்ம் லொகேஷன் சொல்லிருங்கண்ணா. நம்ம ஃபார்ம் பேர் பாத்தீங்கன்னா அம்மன் டைரி ஃபார்ம்னா. சரிங்கண்ணா. ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போற வழியில பருவச்சிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குண்ணா. ஓகேண்ணா. ஆனா இன்னைக்கு எலெக்ஷன் டே. ஆமாண்ணா. இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க? ஆனா எலெக்ஷனுங்கிறதுனால மாடு வரத்து அதிகமா இல்லைங்கண்ணா. சரிங்கண்ணா. மொத்தமாவே 12 மாடு தான் வந்திருக்குங்க. மொத்தமா 12 மாடு தான், 12 ஸ்டாக் இருக்குங்கண்ணா. சரிங்க. எல்லாம் ஓட்டு போனதுனால நிறைய மாடும் வரலைங்களாட்டுக்கு. ஆமாண்ணா. சரிங்க. அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து வியாழக்கிழமை வீடியோ போடுறோம். வியாழக்கிழமை காலையிலேயே வீடியோ போடுறோம். விடிய காலையில ஒரு சரியாக ஒரு 7 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா. இதுக்கு மேல வந்து நமக்கு கஸ்டமர் வரணும் அப்படின்னா 10 மணிக்கு மேல கஸ்டமர் வருவாங்க. எல்லாம் ஓட்டு போட்டு வரலாம். ஆமா, லோக்கல். அதுக்கப்புறம் சேல் ஆகிறது பாக்கலாங்கண்ணா. இந்த வாரம் என்னென்ன பிரீடு எவ்வளவு கறவையில கொண்டு வந்தீங்க? இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஹெச்எஃப், கொலிஸ்டன், ஜெர்சி, ஆல் பிளாக். சரிங்க. அப்புறம் ஜெர்சியில ஒயிட் இதெல்லாம் வந்திருக்கு. ஒயிட் இதெல்லாம் கறவை எந்த அளவுக்கு கம்மி? கறவை வந்து 35 லிட்டர்ல இருந்து, அதாவது 15ல இருந்து 35 வரைக்கும் கொண்டு வந்தோம். 35 லிட்டர். ஆனா இந்த வாரம் பட்ஜெட்டுங்கண்ணா? நான் பட்ஜெட் பாத்தீங்கன்னா 75 ஸ்டார்டிங்னா. ஓகேண்ணா. 180ங்கண்ணா. 180 வரைக்குமே இருக்கு. ஆமாண்ணா. ஓகேண்ணா. அப்படியே ஒவ்வொரு மாடா அப்படியே பாத்தலாங்கண்ணா. ஒரு ஹெவி சைஸ்ல உங்க வசதி இருக்க மாதிரி ஒரு ஹெச்எஃப் கிராஸ்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடு பத்தி அப்படியே சொல்லுங்க. அதை பத்தின ஹெச்எஃப் கிராஸ்ல கொம்பு டைப்ல அமைச்சிருக்கோம். ஓவர் சைஸ் மாடுங்கண்ணா. சரிங்க. மாடுன்னா அவ்வளவு அம்சமா இருக்குண்ணா. கலர் பேட்ச் ஆகட்டும், மாடோட சைஸ் ஆகட்டும், மடி செட்டு, காம்பு வருஷம் எல்லாமே தான். காம்பு வருஷம் நல்லா ரோஸ் காம்பு, நல்லா மடி செட்டுண்ணா. ஃபுல்லா நரம்பு தருது, அடி வயிறு ஃபுல்லா. நான் 35 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். மாடு ஓவர் சைஸ் மாடு. இந்த மாடு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியாது, நேரில் வந்தால் தோற தெரியும். சரி, மாட்டுக்கு தகுந்த பட்ஜெட் வரும். சின்ன விலையெல்லாம் இல்லாது, ஓவர் விலை வரும். சைஸுக்கு தகுந்த விலை வரும். கண்டிப்பா இந்த மாதிரி பட்ஜெட்ல வாங்கணும். அதே மாதிரி இந்த கறவையில வேணும் அப்படின்னு ஃபார்ம் டைப்பா இருந்தாலும் வீட்டு யூஸ்க்கா இருந்தாலும் தாராளமா செட் ஆகுண்ணா. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. நடையில் விடுற பாருங்க. சரிங்க. நான் மாடு வந்து பாத்தீங்கன்னா 2 நீத்துங்க, 6 பல்ல இருந்து கடமுளப்பு, சுழி சுத்தமான மாடு. ஓகேண்ணா. வெயிட்ல ஓவர் வெயிட் மாடு வந்து நடக்கும்போது பாருங்க, நல்ல வெயிட்டு, நல்ல மடி செட்டு. கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் டைம் இருக்குன்னா 35 லிட்டர் கறவை வரும். புறம் செட்டை காட்டுங்க, பின்னாடி பாருங்க 2 ஆள் படுத்துங்கிற மாதிரி நல்ல வெயிட் அகல கட்டுங்கண்ணா மாடு. சரிங்க. தேவைப்படுறங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல. ஆமாண்ணா. பிளாக் மெஜாரிட்டில ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ் மாடுங்கண்ணா, பிளாக் மெஜாரிட்டிங்கண்ணா. சரிங்க. மாடு வந்து 2 நீத்து, ஓவர் சைஸ் மாடு. சின்ன மாடு இல்ல, வீடியோல எப்படி இருந்தாலும் நல்ல ஓவர் சைஸ் மாடு. சரிங்க. 30 லிட்டர் கறவை வருங்கண்ணா. ஓகேங்கண்ணா. சரி, நல்ல கருங்காம்பு, நல்ல மடிச்சிட்டு, காம்பு வருஷம் மாடு, நல்ல ஓவர் சைஸ், சுழி சுத்தத்துல இருக்குங்கண்ணா. தெளிவான மாடு, கிளிக்கும் டைப்ல அமைச்சிருக்கு. நடையில விடுறோம் பாருங்க. சரிங்க. நல்ல பெருவிட்டான மாடுங்கண்ணா. நெத்தி வெள்ளை, சுழி சுத்தத்தில் அமைஞ்சிருக்கும். இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 10 நாள் ஆகுண்ணா, டைம் ஆகும். நல்லா காம்பு வருஷம் கருகாம்பில் அமைஞ்சிருக்கும். மிஷின் கறவை, கை கறவை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. நல்ல தெளிவான மாடு, ஃபார்ம் டைப்புக்கார தாராளமாக ரெஃபர் பண்ணலாங்கண்ணா, எடுத்துக்கலாங்க. சரி, தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஹெச்எஃப் கிராஸ்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. அண்ணா, இது பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ்ல கொம்பு டைப்புண்ணா, கிளிக்கொம்பு டைப்பு. நல்ல ஓவர் சைஸ் மாடு, 25 லிட்டர் கறவை. நல்ல மடிச்சிட்டு, காம்பு வருஷம், நல்ல கருங்காப்பில் அமைஞ்சிருக்க மாடு வந்து 3ஆவது ஈத்துங்க. சரிங்க. கடமுளப்பு, சுழி சுத்தம், நடையில விடுறோம் பாருங்க. நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. வீடியோவில் தெரியுது, நேரில் பார்த்தா இந்த மாதிரிலாம் தோரணது. நல்ல மடிசெட்டு, கொங்கு மடி கிடையாது, நல்ல மடிசெட்டு. 25 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. நல்ல மடித்தார காம்பு வரிசி பாருங்க. நல்லா பார்த்தீங்கன்னா பால் தார பாருங்க, எப்படி அடிவயிறு ஃபுல்லா ஓடி இருக்கும். நல்லா கருங்காம்புல கை கரை, மிஷின் கரை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். தெளிவான மாடுங்கன்னா, தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். பெருங்கரவியில பெரும் பட்ஜெட்ல எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, தாராளமா செலக்ட் பண்ணலாங்கண்ணா. ஓகே. இந்த வாரம் வந்துக்கிறது எல்லாமே கொஞ்சம் பெருவெட்டில் தான் வந்திருக்கும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே. ஆனா ஒரு ஹெவி சைஸ்ல ரெடி கறவையில கண்ணு மாடு பிடிச்சிருங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆல் பிளாக்குங்கண்ணா. எந்த இடத்துலயும் ஒரு சின்ன ஒயிட் கூட பார்க்க முடியாது. ஜெர்சியில
ஆல் பிளாக் ஹொலிஸ்டன்னா. சரிங்க. மாடு வந்து பாத்தீங்கன்னா 3வது ஈத்து கடமுளப்பு சுழி சுத்தங்கண்ணா. ஓகேங்கண்ணா. கண்ணு கிடேரி கண்ணுங்கண்ணா. கண்ணு நேத்தம் போடுச்சுங்கன்னா சீம்பால் மட்டும் 10 லிட்டர் பால்னா கறவை வீடி அட்டாச் பண்ற பாத்துக்குங்க. ஓகேங்கண்ணா. மாடு கேரண்டியா ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறவை கறக்கூடிய மாடு, நல்ல ஓவர் சைஸ் மாடு நடையில விடுற பாருங்க. சரிங்க. கொண்டு போனா 2 முதலுங்கண்ணா. கண்ணு கிடேரி கண்ணு மாடு, நல்ல மாடு, குணமனத்துல தங்கமான மாடு, நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்கும். ஓகேண்ணா. தேவை பாருங்க, உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்க. மாடு நல்ல பெருவெட்டு மாடுங்கண்ணா. கேரண்டியா கறவை வரக்கூட ரெடி கறவை. சரிங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். மாடு ஓவர் சைஸ் மாடு, கேரண்டியா நேரம் 10 கறவை வருங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஹெச்எஃப் கிராஸ்ல ஒரு மாடு பிடிச்சிருங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி எப்படி சொல்லுங்க அண்ணா? இது பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் ஆ. மாடு நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. சின்ன மாடு நல்ல வெயிட்டான மாடு, ஹைட்டா ஜெய்ஜெண்டிக்கான மாடுங்கண்ணா. மாடு நல்ல முகலட்சணமான மாடு. சரிங்க. பாருங்க, நல்ல ஒரிஜினல் கிளி கொம்பு, நல்ல நெத்தி வெளியில் நல்ல மாடு, நல்ல முகலட்சணம், நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்கும். சரிங்க. நல்ல மடிசெட்டு. இன்னும் கண்ணு போறதுக்கு ஒரு 10 நாள் டைம் இருக்குன்னா நேரம் 10 அசால்ட்டா கறவை ஒரு நடையிலோட பாருங்க. சுழி சுத்தமான மாடு, நல்ல வெயிட்டான மாடு, தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கு. கருங்காம்பு மிஷின் கறவை, கை கறவை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். காம்பூரிசி அருமையான காம்பூரிசா, பூங்காம்புங்கண்ணா. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல மாடு வெயிட், மடியும் வெயிட், அந்த அளவுக்கு ஒரு மாடு பிடிச்சிருக்கேன். இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க அண்ணா. இதெல்லாம் 1000ல் ஒரு மாடு தான் இந்த மாதிரி கலர் பேட்ச்ல கிடைக்கும். அதேதானே அண்ணா? ஜெர்சியில ரெட்டின் ஜெர்சிங்கண்ணா, டார்க் ரெட் கலருங்கண்ணா. சரிங்க. நல்ல மடிசெட்டு பாருங்க, நல்ல மடிசெட்டு. இன்னும் ஃபுல்லா மடி எடுத்த மாடு கண்ணு போட்டு 10 நாள் டைம் இருக்குங்கண்ணா. சரிங்க. 25 லிட்டர் காட்டுக்கார சொல்லி கொடுத்தாங்க. நம்ம 22 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். நல்ல கிளிக்கும் டைப்ல நல்ல சுழி சுத்தமான மாடு, நடையில விடுற பாருங்க. சரிங்க. நல்ல மடிசெட்டு, நல்ல கலர் பேட்ச், வெயிட்டான மாடு, சின்ன மடி கிடையாது, ஓவர் சைஸ் மாடு. கிளைமேட் அடாப்ஷனுக்கு தாராளமா செட் ஆகும். அதெல்லாம் யோசிக்காத மாடுங்கண்ணா. தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். கறவைக்கு கேரண்டி கொடுக்கலாம். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. அண்ணா அந்த மாடை பத்தி எப்படி சொல்லுங்கண்ணா? இது பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல ஆல் பிளாக்ங்கண்ணா. சரிங்க. லைட்டா அங்கங்க ஒயிட் பேட்சஸ் இருக்குன்னா மாடு நல்லா நீங்க 6 பண்ணுங்கண்ணா. ஓகேண்ணா. சுத்தமான மாடு, ஹெவி சைஸ் மாடு. ஆனா இந்த வந்து தலைச்சனுக்கு நானே கொடுத்த மாதிரி தலைச்சனுக்கு நேரம் 10 கறவை வந்த மாடுங்கண்ணா. சரிங்க. தாராளமா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுக்கலாங்க. இன்னும் ஒரு 15 நாள் டைம் இருக்கு இந்த மாடு கண்ணு போடுறதுக்கு. ஓகேண்ணா. கண்ணு போடுறப்போ மாட்டையும் மடி கண்ணு பார்க்கும்போது அந்த அளவுக்கு மடி வச்சு தான் மாடு கண்ணு போடும். கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி நானே கொடுத்த மாடு. சரிங்க. உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. ஆனா நல்ல ஒரிஜினல் பிரீடு மொட்டையில் ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. இந்த மாடை பத்தி எப்படி சொல்லுங்க? ஆல் பிளாக்ங்கண்ணா. சரிங்க. ஒரிஜினல் பிரீடுங்கண்ணா, ஹோலிஸ்டன்ல. சரிங்கண்ணா. நல்ல பிறவி மொட்டை. நல்லா பாருங்க, பிறவி மொட்டை, நல்ல முகலட்சணம். அதேதானே. நல்ல அழகான முகலட்சணம். சரிங்க. மாடு வந்து 2ஆம் நீத்து பார்த்தா தலைச்ச மாதிரி இருக்கும். 2ஆம் நீத்துங்கன்னா 4 பல்லு. ஓகேண்ணா. சுழி சுத்தமான மாடு, நல்ல அளவு மட்டும், நல்ல வெயிட்டான மாடு, நல்ல காம்பூர்ஸ் நடையில விடுறோம் பாருங்க. சரிங்க. வெயிட்டான மாடு, ஜெய்ஜாண்டிக்கான மாடு, அளவு மாட்டுல வெயிட்டான மாடு. ஓகேண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாம். கண்ணு போட 20 நாள் கேரண்டி டைம் ஆகும். ஒரு 15 லிட்டர் கறவை வரக்கூடிய மாடு. சரிங்கண்ணா. நல்ல காம்பூர்ஸ். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. அண்ணா அந்த மாடை பத்தி எப்படி சொல்லுங்கண்ணா? இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியில ஒயிட்டுங்கண்ணா. ஓகேண்ணா. நாட்டு கிராஸான மாடுங்கண்ணா. மாடு வந்து ஹெச்எஃப் மாதிரி நல்ல மடிசெட்டு காம்பூர்ஸ்ண்ணா. சரிங்க. 10 கறவை வரும். நல்ல காம்பூர்ஸ், ரோஸ் காம்பு, நடையில விடுற பாருங்க. 3ஆவது ஈத்து கடமுளப்பு, சுழி சுத்தமான மாடு. சரிங்க. 10 கறவை வரும். நல்ல கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கு. தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. சொல்லுங்க. நாட்டு கிராஸ்ங்கண்ணா, ஜெர்சியில. சரிங்க. நல்ல வெயிட் மாடுங்கண்ணா. அளவு மட்டும் நல்ல வெயிட் மாடு, நீரான மாதிரி. சரிங்க. மாடு வந்து ஒரு 16 லிட்டர் கறவை வருங்கண்ணா. நேரம் 8 to 16 லிட்டர் கறவை வரக்கூடிய மாடு. ஓகேண்ணா. கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்குங்கண்ணா. தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். மாடு கண்ணு போற 10-15 நாள் டைம் இருக்குங்கண்ணா. சரிங்க. மடிச்சிட்டு காம்பு வருஷம் மிஷின் கறவை, கை கறவை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. வெயில் காலத்துக்கு தகுந்த மாடுங்கண்ணா. சரிங்க. பால் அதே மாதிரி எரும பால் மாதிரி நல்ல பேட்ட சிறப்பு தரக்கூடிய மாடு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. மாடை பத்தி எப்படி சொல்லுங்க? பாத்தீங்கன்னா செம்பூத்து காரிங்கண்ணா. மாடு 2ஆம் நீத்து 6 பல்ல இருந்து கடமுளப்பு, நல்ல கிளிக்கும் டைப்ல அமைஞ்சிருக்குதா பாருங்க. காம்பு பாருங்க, நல்லா பேஸ் கட் கிளிக்கும் டைப்ல அமைஞ்சிருக்கும். சரிங்க. நல்ல மடிசெட்டு காம்பு வருஷங்கண்ணா. நடையில விடுறோம் பாருங்க. 2ஆம் நீத்து 6 பல்ல இருந்து கடமுளப்பு, சுழி சுத்தத்துல தெளிவா இருக்கும். ஒரு 15 லிட்டர் கறவை வரும். 10 நாள் டைம் இருக்கு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா.
ஆனா இந்த வாரம் நம்ம ஃபார்ம்ல இருக்க 12 மாடுகளுமே பார்த்தாச்சு. லைவ் ஸ்டாக்ல 12 மாடுமே அவைலபிளா இருக்கு. ஆமாண்ணா, ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம முத வியாழக்கிழமை மாடு வீடியோ போடுறது இன்னைக்கு தாங்கண்ணா. அது காலையில் நேரம். அதேதாங்க. நம்ம எப்பயும் வந்து சேல்ஸ் எடுத்துட்டு ஈவினிங் போடுவோம், எவ்வளோ சோல்ட் அவுட் ஆச்சு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டைம் வந்து எலெக்ஷன் டைம்னால புதன்கிழமை நைட்டே மாடு கொண்டு வந்தாச்சு. வியாழக்கிழமை இன்னைக்கு இதுக்கு மேலே தான் 10 மணிக்கு மேலே தான் சேல்ஸ் ஆகுங்க. ஓகேங்கண்ணா. இந்த இப்போ நீங்கள் எலெக்ஷன் ஓட்டு போட்டு வர கஸ்டமர் டேராவெல்லாம் இல்லை ஆன்லைன்? ஆமாண்ணா, 2 ஆப்ஷன் இருக்கு. நம்ம வீடியோவும் போட்டு விடுவோம். குரூப் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்றதுனால ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்கண்ணா. நம்ம வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீங்கன்னா நம்பர் பார்த்தீங்கன்னா 9976438207 டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பர் தான். ஓகேங்கண்ணா. மெசேஜ் போடுங்க, லிங்க் போடுங்க, லிங்க் அனுப்புறேன், ஜாயின் பண்ணிக்கலாங்கண்ணா. வாரம் மாட்டோட அப்டேட் குரூப்ல போடுவேன், பார்த்து எடுத்துக்கலாம். ஆனால் ஓகேங்கண்ணா. ஆனால் இப்போ நாளையோட நம்ம இந்த ஆன்லைன் பேமெண்ட் எல்லாம் மோஸ்ட்லி பாதி முடிஞ்சிடலாம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வண்டியிலையும் கொடுத்து விடலாம். ஆனால் வண்டியிலையும் கொடுத்து விடலாம். முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா 50% பேமெண்ட் பண்ணிடணும். இல்லை இப்போ எலெக்ஷன் டியூட்டி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அமௌண்ட் அந்த ரிலீஃப் இருக்கும். ஆமாம், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வரீங்க எப்படி வேணும், எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை. சரிங்கண்ணா. இப்போ இந்த எலெக்ஷனால தான் ஆளுக்கு 50,000 தான் கொண்டு வரணும்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டுருந்தாங்க. ஆமாம், இப்போ இனிமேல் அந்த பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், இன்னும் முடிச்சது இல்லை. இனிமேல் வரவங்க நல்லா தாராளமாக வந்து வாங்கலாம். தாராளமாக வந்து மாட்டோம். ஓகேங்கண்ணா. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாங்கண்ணா புது அப்டேட்ல. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.